Good afternoon everybody. இப்போ நம்ம பார்க்க போகிறது Aaron application யூஸ் பண்ணி எப்படி daily transaction which means daily day book எப்படி பார்க்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரிப்போர்ட்ஸில் day book அப்படின்ற ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்க்ரீனில் ஃப்ரம் அண்ட் டு டேட் டிபெண்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணிக்கலாம். இங்கே 22 ஏப்ரல் 2016 டு 22 ஏப்ரல் 2017 ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டேட்டில் சேல்ஸ் நடந்திருக்கு, அதே மாதிரி எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் 1 இயருக்கு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தோன்னா கிரெடிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு கிரெடிட்டில் வரும், அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து டெபிட்டில் வரும். இங்கே லெட்ஜர் நேம்ன்றது மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ சேல்ஸ், பர்ச்சேஸ், வெண்டார் பேமெண்ட் ஆர் கஸ்டமர் பேலன்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். அதேமாரி இங்கே வவுச்சர் நேம் அப்படின்னு ரிசிப்டா பேமெண்ட்டா அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே கஸ்டமருடைய நேம்ஸை நம்ம வியூ பண்ணிக்கலாம். அதேமாதிரி கேட்டகரி ஆஃப் பில்லிங் வெதர் இட் இஸ் ரீட்டைல் மோட் ஆர் ஹோல்சேல் மோட் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ஐடின்றது, இது பில் நம்பர் நம்ம சொல்லுவோம். ஸோ தட் லாஸ்ட் 1 இயராக எவ்வளோ வந்து நம்ம கிரெடிட் விச் மீன்ஸ் எவ்வளோ வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தோம், அதே மாதிரி எவ்வளோ டெபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டுத்துக்கூடிய பேலன்ஸ் நம்ம இங்கே வியூ பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது நம்ம பிரிண்ட் ப்ரிவியூன்னு கொடுத்து இதை வந்து நம்ம பிரிண்ட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது A4 ஷீட்டில் இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், ஆர் அதர்வைஸ் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம், ஆர் டைரெக்டாக பிரிண்ட் கூட கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.